ஒன்றிய அரசு பிஜேபி ஆட்சி பண்றாங்க, அதுவும் இருந்தாலும் சரி. ஏன்னா மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து நல்லா செய்யறாங்க, மக்களுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, என்ன மாற்றங்களை வந்து இந்த ஆட்சி முறையில வந்து மத்தியிலையும் மாநிலங்களையும் கொண்டு வராங்க அப்படின்றது காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்க்கம் நம்ம இருப்போம். மக்கள் வந்து காமனா சிந்திக்கக்கூடிய மக்கள், அதாவது பொலிட்டிக்கல் வைஸா சிந்திக்காம காமனாவே வந்து எதிர்பார்ப்புகள் உள்ள நிறைய மக்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டுல. சந்தோஷம், ஓகேங்களா. அதே போல இப்போ உங்களை போல காமன் பீப்புள்ஸ் வந்து என்ன லைக் பண்றாங்க, என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன இந்த மாதிரி குறைகள் சொல்றாங்க அப்படின்றத தான் நானும் வந்து அந்த மக்கள் சிந்திக்கிறதுல நானும் ஒருத்தனா இருந்துதான் நம்ம சேனல்ல சில வீடியோக்களை வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போல சில விஷயங்களை வந்து ரிவ்யூ பண்றோம். ஆனா இதே சமயம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சிக்கோ நம்ம வந்து ஒரு எந்த கட்சியில ஒரு மெம்பரும் இது வரைக்கும் கிடையாது. நல்ல ஆட்சி வந்து புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ற சிஎம் விஜயும் இப்போ என்னென்ன செய்வார் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, ஓகேங்களா. அப்ப அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க காமன் பீப்புள்ஸ். அதே பேரு அதுல உங்கள் ஒருத்தனா நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நானும் வந்து இந்த வீடியோ மூலியமா நான் வந்து பேசுறேன், எப்படி இருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான். மோடி பிரதமரா நம்ம 3வது டைம் பார்த்துட்டு இருக்கோம், 3வது பீரியட் நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து ஒரு கேள்வி வந்து இருக்கும், காமன் பீப்புள்ஸ்க்கு வந்து பொலிட்டிக்கல் பார்க்காம இதுல என்ன ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் பிரதமர் மோடி வந்து தனிப்பட்ட முறையிலயோ இல்ல கட்சி ரீதியிலயோ இல்ல அபிஷியலாவோ பத்திரிகை சந்திப்பு பிரஸ் மீட்டிங்ல இது போல என்னுடைய ஆட்சியில இது போல விஷயங்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத செஞ்சிருக்கலாம், செய்யாம இருக்கலாம், அது செகண்ட் உள்ள விஷயம். ஆனா அவர் வந்து பப்ளிக்கு வந்து பீப்புள்ஸுக்கு வந்து நம் நாட்டுடைய மக்கள், ஜெயிக்க வச்ச மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் சொல்லலாம் இல்லையா. இப்போ ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிறது சாதாரண இல்லை, ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு பிரதமர்ன்றது முக்கியமான பொறுப்பு. அப்போ மக்களுக்கு அவருடைய மொழியிலயோ ஏதோ ஒரு இடத்துல பிரஸ் மீட்ல பேசியிருக்கிறாரா இல்ல அபிஷியலா வச்சிருக்கிறாரா, இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்ல எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா. இப்ப அதே போல மக்களுடைய கேள்விகள் இருக்கதான் செய்யும். இப்போ ஒரு பத்திரிகை ஒரு நாட்டுல வந்து மிக முக்கியமானது. ஒரு அரசாடைய விஷயத்தையும் ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள், ஒரு அமைச்சருடைய விஷயங்கள் எதுவா இருந்தாலும், துறை சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும், ஒரு அரசுடைய பொது ஒரு பாலிசி ஒரு வருது, ஒரு இது இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ட்ரெயின் வந்து இத்தனை கோடியில வந்து சென்னைக்கு வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க மத்திய அரசு, மாநில அரசு இவ்வளவு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லும் போது நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்றது மக்களுக்கு தெரிய வரும். இப்போ அது போல எவ்வளவு விஷயங்கள் வந்து இன்னைக்கு செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்றேன், அவங்க எலெக்ஷன் டைம்ல சொன்ன வாக்குறுதிகளா இருக்கட்டும், இல்ல புது மாதிரியான சில அறிவிப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாமே வந்து செஞ்சுதான் வந்து பிரஸ் மீட் வச்சுதான் மக்களுக்கு